செஞ்சுரி சேனலில் ஆண்கள் ஆகக்கூடிய விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபேஷியல் மொத்தமாக இதில் வந்து கிளின்சிங், அப்புறம் ஸ்க்ரப்பிங், அப்புறம் ஃபைனலாக ஃபேஷியல். வீட்டில் இருக்க எளிமையான பொருளை கொண்டு நம்ம அதை பண்ண போகிறோம். தேவையான வந்து கிளென்சிங் தான் பண்ண போகிறோம். கிளென்சிங்க்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பால், சோடா உப்பு, ஆஃப் லெமன், அப்புறம் செஞ்சுரி காஷ்மீரி குலாப் ஹனி. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆலா மில்க் அவ்வளோவா இல்லை, சும்மா ஒரு 2 டீஸ்பூன் பால் போட்டு அப்படிதான் கொஞ்சம் இப்படிதான் 2 டீஸ்பூன் பால் போட்டு சோடா உப்பு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கரண்டி, ஒரு சிட்டியே இல்லை ஒரு கரண்டி அது போட்டு ஒரு பண்ணலாம். அப்புறம் இது எல்லாமே இதுதான் சிட்ரிக்ன்றனால யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் இருக்க தேவையில்லாமல் அந்த அழுக்கு இது எல்லாமே உடனுக்குடனே போகிறனால தான் சிட்ரிக்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது லெமன் யூஸ் பண்ண போகிறோம். லெமன், ஆஃப் லெமன் தான். ஆஃப் லெமன் கொஞ்சம் போதுமான, ஏன்னா அடுத்த 2 நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி செஞ்சுரி காஷ்மீர் குலாப் ஹனி இது சும்மா ஜஸ்ட் அதாவது ஒரே டீஸ்பூன் இல்லாதனால நம்ம எல்லாமே ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது தயிர் மாதிரி, உடஞ்ச தயிர் மாதிரி ஆகிடும். மறுபடியும் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா நல்லா ஸ்டேஜ் சேர்ந்து ஆக்டிவ் அந்த கன்ஷன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு கிளென்சிங் பீரியட். கிளென்சிங் உங்களை வாழ்க்கை வெளியே இருக்குது. கிளென்சிங் கூடிய முறையே இதுதான். இப்போ இது முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் சொன்னோம்ல, ஸ்க்ரப்பருக்கு தேவை ஒரு சுத்தமான பாத்திரம், அரிசி மாவு சும்மா 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறிதளவு அந்த லெமனில் மீதி இருந்துச்சுல அந்த லெமன் தேவையான அளவு அந்த பாதி எலுமிச்சம்பழத்தில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்தால் போதும். இதே வேஸ்ட் பண்ண முடியாது, அப்புறம் நம்ம திட்டுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுரி காஷ்மீரி குலாப் ஹனி மீண்டும் அந்த ஒரே ஒரு மூடி. இது நம்ம வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது விளம்பரத்துக்குரியதில் கார்னியர் மைசெல்லர் கிளென்சிங் வாட்டர். இது பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர், அப்புறம் ஃபேஸ் க்ளோயிங். நம்ம இது கிளென்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிளென்சிங்கில் ஆல்ரெடி நம்ம சோடா உப்பு யூஸ் பண்ணியிருக்கனால இந்த கிளென்சிங்கில் நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணோம், சோடா உப்பு போட்டிருந்தனால நம்ம இதை யூஸ் பண்ணல. இது சோடா உப்புடைய எஃபெக்ட் தான், பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனது அதில் ஆல்ரெடி போட்டது, அதை விட இது இன்னும் க்ளீன் பண்ணணும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டால் போதும். ஒரு ½ டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இதையும் போட்டு நல்ல முறையில் இதில் ரொம்ப கெட்டியாக இருக்கனால 1 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதே நல்ல முறையில் ஒரு செமி லிக்விட் ஸ்டேஜுக்கு இந்த பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பண்ணும்போது மேலையில் ஒழுகாமல் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா. எல்லாம் அரிசி மாவுடைய மையமாக தான். நம்ம இதுக்கு தேவையான ஸ்க்ரப்பிங்க்கு தேவையானது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஃபேஷியலுக்கு என்னென்ன தேவை அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபேஸ் பேக்குரிய எல்லா மெட்டீரியலும் பார்க்க போகிறோம். ஒரு எம்டி வெசல் ஒன்று எடுத்துக்கிட்டோம். நல்லா அரைச்ச பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் இருக்க 2-3 பாதாம் நல்லா அரைச்சி 1 டீஸ்பூன், அதாவது ரொம்ப இல்லாமல் வெண்மையும் இல்லாமல் 1 டீஸ்பூன் அளவு இதில் நம்ம போட்டு வைக்கிறோம். 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன், அதுவும் பார்த்தீங்கன்னா லெமன் கொஞ்சம், அதே மாதிரி தக்காளி ஒரு ½ தக்காளி மாதிரி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா as usual நம்ம செஞ்சுரி ஹனி இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்ம ஆலோவேரா ஜெல் நீங்கள் நேச்சுரலாக இருக்கும்போது இருக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதுமானது. இப்போ இந்த ரோஸ் பட்டல் அப்படின்னு ஒரு பவுடர், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா இதழ்களை வந்து டைரெக்டாக காய வச்சு எடுத்து பண்ணுறது. இது ஒரு 1/2 டீஸ்பூன். ரோஜா இதெல்லாம் போட்டோம்னா நல்லா க்ளோ கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முல்தானி மட்டி, சாதா மட்டியில் முல்தானி மட்டி, இது வந்து ஃபேஷியலுக்காகவே வந்து இருக்கும் நம்மள்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன். ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது. அடுத்து இந்த காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டனிங் எஃபெக்ட்டுக்காகவும் பிரைட்டாகவும் ஆக்கிறதுக்காகவும் போட்டுக்கலாம். ப்ரூ மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வித இதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பவுடர்னாலும். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனாக போதுமானது. கொஃபைன் இருக்கனால வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஒயிட்டனிங் கிடைக்கும். அப்புறம் தயிர் பாக்கெட், அது ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் போதுமானது. இப்போ இதெல்லாம் போட்டு வேணால் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதையும் வந்து இது நல்ல திக் பேஸ்ட் வர்ற வரைக்கும் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து குளிர்ச்சிக்காக, ஃபேஸில் அலர்ஜி வராமல், அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல குளிர்ச்சிக்காகவும் இதெல்லாம் போட்டு இது பண்ணுறதுனால குளிர்ச்சிக்காகவும் பண்ணுறோம். இது நல்லா ஆச்சு. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு செமி சாலிட் லிக்விட் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ 3 பேக் ரெடி ஆகிடுச்சு. கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், அப்புறம் இந்த ஃபேஸ் பேக் 3 ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிளென்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து கொஞ்சம் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா எண்ணெய் பிசுறு அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இது பண்ணுறப்ப தான் நம்ம கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். அதை கிளென்சிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு அந்த இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஃபேஸில் எல்லா இடத்துலையும் நல்லா மசாஜ் பண்ணணும். இப்படி ஒரு 2 நிமிஷம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க அந்த அழுக்கு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் பூராமே வந்து வெளியே வரும். கண்ணில் படாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எலுமிச்சம்பழம் போட்டிருக்கனால கண்ணில் பட்டுச்சுன்னா நல்லா வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் தூக்கி போட்டு போக வேண்டியதுதான். ஸோ நல்லா இந்த மாதிரி பள்ளங்கள் நிறைய இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆண்களுக்குரியது மட்டும்தான் இது. சண்டேஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணோம்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். நமக்கு வந்து 1 மந்த்லேயே பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். இது கண்டினியூஸாக ஒரு 2 minutes to 3 minutes பண்ணிட்டே இருக்கணும். இப்படி நல்லா ரவுண்டு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா செல்ஸ் க்ரோ, அதாவது இறந்த செல்களும் வெளியே வந்துடும். நமக்கு அடுத்தடுத்த செல்ஸ் வளர வாய்ப்பு இருக்குது. தாடி இடி இருந்துச்சுன்னா உள்ளே விட்டு பண்ணலாம்னு தப்பு இல்லை. வந்து கிளென்சிங் போட்டு ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நீங்களும் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அழுக்கெல்லாம் எண்ணெய் பசை எல்லாமே போய் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தது. இந்த ஸ்க்ரப்பிங்கும் சேம் ஒரு 3 minutes வரைக்கும் நல்லா வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி அது என்ன பண்ணுமோ வச்சு தேய்க்காமல் இந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணால் தான் ரொம்ப நல்லது. ஸ்கின் க்ரோவுக்கு நல்லா போட்டு தேய்க்கிறதுனால, நல்லா கரகரன்னு தேய்க்கிறதுனால ஆல்ரெடி கிளென்சிங்கில் வராத அந்த டெட் செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். நல்லா போட்டு இது நல்லா அப்படி மண் எடுத்து தேய்ச்ச மாதிரி தான் இருக்கும்.
ரொட்டேஷன் தான் நல்லா கடகரம் தேய்ச்சோம்னா நெக் ஒர்க்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா நமக்கு க்ளோ கிடைக்கும். இது ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரை டவல் வச்சு தொடச்சனால இன்னும் கொஞ்சம் பாலிஷாக திருவோம். அதுபோல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபேஸ் பேக்கை ஒரு போடலாம். அடுத்து இது வந்து அதே மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரால் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா இது பண்ணிட்டு ஒரு 20 minutes வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணணும். இது வந்து கண்ணில் கண்டிப்பாக படக்கூடாது, ரொம்ப எரிச்சலை தந்துடும். ஏன்னா எல்லாமே சேர்த்துருக்கோம் நம்ம இதில். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது பண்ணும்போது கண்ணுக்கிட்ட பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதே மாதிரி ஒரு 20 minutes வரைக்கும் இது நல்லா ஊறும். இது நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் அது வீக்லி ஒன்ஸ் பண்ணனால ஒரு 20 minutes ஒதுக்கி பண்ணுறது தப்பு இல்லை. இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுறோம். ஜஸ்ட் ஸ்க்ரால் கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை மட்டுமாவது பண்ணுங்கள். ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி இருக்கனால கீழே விழுகாது. ஃபுல்லாக மிக்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா பிளாக் டோன்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாகும். தாடி இருக்குது அதனால வேறு இறங்காதுலாம் இல்லை, பண்ணால் உள்ளே செட் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஈரப்பதம். இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு இது ரிசல்ட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த பக்குவத்துக்கு நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த பக்கம் வந்த பிறகு நல்லா வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ண பிறகு எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது பிரைட்டாக இருக்கும் நமக்கு, நீங்கள் பாருங்கள். சரியா, பிஃபோர் ஆஃப்டர் கூட உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த பிரைக்கு தாராளமாக 6 days வரைக்கும் பிரைட்னஸ் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. போட்டு ரஃப்பாக போட்டு துணி வச்சுலாம் துடைக்காமல் ஜஸ்ட் க்ளீன் பண்ண பிறகு வச்சு எடுத்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமும் சன்ஸ்க்ரீமும் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா பிரைட்டாக இருக்கும். நம்ம ஃபோட்டோஸை வாட்ச் பண்ணுவோம். நீங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியான அழகாக ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்.